இது வந்து 10 பிப்ரவரி சனிக்கிழமை காலையில். இன்றைக்கி காலையிலே வந்து பாப்பா நான் ஒரு விவசாயம் மாறிட்டேன்னு சொன்னால் என்னம்மா சொல்கிறேன்னு சொல்லி கேட்டேன். கடைசியில் வந்து பார்த்தா 8 நாளைக்கு முன்னாடி போட்ட அந்த வெங்காயம் தான் வந்து முளைப்புட்ருக்கு. அடுத்தது விவசாய கேரக்டர்லேருந்து இன்றைக்கி லீவுங்கிறனால க்ரீட்டிங் கார்டு டிசைனராக வந்து மாறிட்டாங்க. ஃபோனை வந்து நோண்டிகிட்டே உட்காந்துருக்கும் போது எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஆனால் இப்போ க்ரீட்டிங் கார்டை கண்ணில் காமிச்சக்கப்புறம் தான் எவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டேன்னு நினச்சேன். பாப்பாவோட ஃப்ரெண்டு வந்து வேறு ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அதுக்கான க்ரீட்டிங் கார்டை தான் ரெடி பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் பார்க்க ரொம்ப க்யூட்டாக நல்லா தான் வந்து பண்ணியிருந்தா. ஒரு 4-5 வீடியோ வந்து கலந்த மாதிரி பார்த்துட்டு மத்தியானத்துக்கு மேலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சதுக்கப்புறம் க்ரீட்டிங் கார்டு டிசைனர்லேருந்து மியூசிக் டைரக்டராக வந்து மாறிட்டாங்க. குடும்பத்தோடு உட்காந்து நல்லா மியூசிக்கெல்லாம் கம்போஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இசைமலையில் நினைய தயாரா அப்படின்னு கேட்கும்போது தான் மைக் வந்து கட்டாயிருக்கிற விவரத்தையும் வந்து பாப்பா வந்து சொன்னா. சரி மைக்கை வந்து சரி பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள்லாம் பார்த்து முடிச்சு மைக்கை வந்து சரி பண்ணியாச்சு. போன தடவை நான் ரெடி பண்ணி கொடுத்தா சாண்ட்விச்சில் வந்து மார்க்கே இல்லை, மேலே வந்து ப்ளைனாக இருந்துச்சுன்னு சொன்னனால பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சு ஒரு மார்க்கை வந்து போட்டு விட்டுட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கான நாள் வந்து சூப்பராக வந்து முடிஞ்சுது.